லட்சுமியை பார்க்கணும். அவங்க இருக்காங்களா? முதல்ல இங்கதான் இருந்தாங்க, இப்ப கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. ஐயோ, நான் அவங்களை அவசியம் பார்க்கணும். எங்க இருக்காங்க? எதுக்குங்க? என்ன விஷயம்? பரதநாட்டியம் கத்துக்கணும். யாரு? நான் தான் பரதநாட்டியம் கத்துக்கணும். ஐயோ, டேய் தண்ணி கொண்டடா. தண்ணி பத்தாது, பிராந்தி கொண்டு வாங்க, நீங்களும் உட்காருங்க. தேங்க்ஸ். ஏனுங்க மணி, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா சொல்லுங்க, என் வேலையை உங்களுக்கு கொடுத்துட்டு சொல்றேன். என்னடா வந்துட்ட? அவங்க தான் கேக்குறாங்களா, கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? ஆமாண்டா, சும்மா இருக்கிறதுக்கு மாப்பிள்ளை வேலையாவது பார்க்கலாம். கேட்டாலும் சரியில்லைங்க பங்காளி. அந்த செவத்த பொண்ணு கேட்டிருந்தாலும் சரின்னு இருப்பேன். இல்ல விளக்குமாரு, நீங்க ரொம்ப ஜவப்போ. அதானே. ஏன்டா கவலைப்படுற? விடு, உனக்காக நான் போய் பேசிட்டு வரேன். என் ஃப்ரெண்டுக்கு இது கூட செய்ய மாட்டேன் என்ன? வணக்கங்க. இன்னொரு வயிற்றுச்சல். ஐயோ, தப்பா நினைக்காதீங்க. நாங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், படிச்சுட்டு வேலை தேடி அலையிறோம். வேலையே கிடைக்கல. அந்த வேதனையில உங்க மனசு புண்படுத்துற மாதிரி அவன் பேசிட்டா. அவன் சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஒன்னும் தப்பா நினைக்கல இல்ல? இல்லைங்க. தேங்க்ஸ். கல்யாணம் அந்த பொண்ணுகிட்ட போய் பேசினேன். உன்னை செருப்பால அடிச்சா நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு நீ இல்ல சொல்லிட்டு வந்த. நல்ல புத்தி வர மாதிரி அடிங்க, இப்பவே கூட்டு வரேன்னு சொன்னேன். வாடா. நீ யாரு, என்னது? நான் சொல்லாம கொள்ளாம நீ பாட்டுக்கு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்கிற. பக்கத்து ரூமுக்கு வந்தேன், இந்த ரூம் திறந்துருந்துச்சு, அதான் உங்களையும் பாத்துட்டு போலான்னு வந்தேன். வரதுன்னா வந்துருவியா? இப்ப போ. என்னது? ஐயோ, வாங்கடா. சார், என்ன சார் இது? வேர்க்க விறுவிறுக்க ஓடி வரீங்க? ராவு, என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காது நடந்து போச்சுடா. என்ன சார் அது? என் ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டாடா. பொண்ணா? ஏனுங்க ஐயா, நமக்கு தெரியாம இப்படி ஒரு செட்டப்பா? அடச்சே, செட்டப் ஆகுது. பக்கத்து ரூமுக்கு வந்திருக்கா, என் ரூம் திறந்து இருந்துச்சா, உள்ள வந்துட்டேன்னு சொல்றேன். அப்போ காஞ்ச மாடு கம்பளம் விழுந்த மாதிரி ஆயிடுச்சா? காஞ்ச மாடாவது பச்சை மாடாவது அவளை பார்த்து வில வளர்த்து போய் ஓடியா இருந்திருக்கிறேன். ஏனஜோ அண்ணாச்சியோ, இது வரைக்கும் சபலசனாவே இருந்தனா, அந்த பொண்ணு நேர்ல வந்த உடனே ஒண்ணுமே புரியல அண்ணாச்சியோ. தபால்காரன் குறுக்க வந்து நகரத்தை கடைசியில தள்ளி நகரத்தை நடுவுல போட்டு பால்காரனாகி போயிட்டான். பாவி மனசு பாடா படு. இந்த மாதிரி விடுகதைகள்லாம் அவளுக்கு போட்டதே இல்ல. காசி சார், அந்த விடுகதைக்கு விட என்ன 2 நாளா இதே தொலையா போச்சு. புது பொண்டாடிக்கு புடவை கட்ட விட மாட்டேங்கிறான். அது இல்ல சார், நான் என்ன சொல்றேன்னா, போயா நீ திரும்ப. என்ன வீட்டுக்கார ஐயா, விடுகதைக்கு இன்னும் விடையை கண்டுபிடிக்கலையா? என்னமோ எங்களுக்கு முன்னாடி நீ கண்டுபிடிச்சிட்ட மாதிரி கேக்குறியே. ஓ, கண்டுபிடிச்சிட்டனே. கண்டுபிடிச்சிட்டியா நீயா? உங்க அப்பா என்ன தமிழ் பண்ணிட்டா? சொல்லு. காலார நடக்கலாம்னா தபால்காரன் குறுக்க வந்து அதில் இருக்கிற கால். லகரமான இல்ல கடைசியில தள்ளி நகரத்தை நடுவுல போட்டா. இதுதான் விடை. என்ன இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுது புரியுது. பொன்னம்மா, என்னங்க? இந்த ஓசியிலே காலம் தள்ளுற பயலுக்கு இருக்காருங்களா? இருக்காங்க. நீ அங்க நின்னுட்ட, கீழே இறங்கி வா. நீங்க வர்றீங்கன்னு தான் நான் இங்கே நிக்கிறேன். ஏன் நான் வந்தா நீ வரப்படாதா? நீ இறங்கி வா, நான் ஒதுக்கிக்கிறேன். தெரியாம பட்டுருச்சு. ஹலோ. ஹலோ. எங்க சார் இப்படி கூட்டமா? இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. ஹலோ. சார் தான் எங்க வீட்டு ஓனர். வணக்கம் சார். அவனுக்கெல்லாம் ஹலோ, எனக்கு மாத்திரம் வணக்கம். என்ன வயசானவனு பாக்குறியா? இந்தாம்மா, இவனுங்க செய்யறதெல்லாம் நானும் செய்வேன். ஹலோ. ஹலோ, மரியாதைக்கு. ரெகுலரா நீங்க இங்கதான் வருவீங்களா? நான் எப்பவும் பக்கத்து கடைக்கு தான் வருவேன். இன்னைக்கு பர்டிகுலரா நான் வாங்க வந்தது அங்க இல்ல, அதனாலதான் இங்க வந்தேன். என்ன வாங்க வந்தீங்க?
ஒரு நிமிஷம் கொஞ்சம் தனியா வாங்க. வாங்க, கொஞ்சம் கிட்ட வாங்க. அவன் காதையே கடிச்சிருவா போல இருக்க. என்னங்க இதெல்லாம் போய் என்கிட்ட சொல்லிக்கிட்டேன். ஓகே, நான் வரேன். ஆ. பாய். ஏய், உன்கிட்ட மட்டும் தனியா சொல்லிட்டு போனது என்னப்பா? சொல்ல மாட்டேன்டா. ஏலே சொல்லுல. முடியாதுல. அவனுங்க எல்லாம் சின்ன பசங்க, எனக்கு மாத்திரம் சொல்லு. அது என்ன கிசு கிசு? அது ஏய்! வந்துட்டேன். உனக்கு சார். முதல்ல நீங்க எல்லாம் யாருன்னு சொல்லுங்க, அப்பதான் பதில் வணக்கம் சொல்லுவேன். இந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு பாருங்க. சாந்தி, இவங்க எல்லாம் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்காங்க. சாமிநாதன் இவங்கள வீட்டுல தங்க வைக்க சொல்லி அனுப்பிச்சிருக்கா. என்ன சொல்ற? சாந்தி பர்மிஷன் கொடுத்துட்டா. வாங்க எல்லாரும் வாங்க. செல்ல குட்டிங்களா, இந்தாங்க சாப்பிடுங்க. அவனுங்க வந்த 4 நாளா லோன்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கானுங்கம்மா. அதுவா, அது ஒரு வியாதி. அதான் காதல், லவ் லவ். என்னதான் அவ்வளவு பெரிய வீடு இருந்தாலும் எங்க அப்பா கத்து கொடுத்த இந்த மெக்கானிக் வேலை தான் எனக்கு சோறு போடுது. ஏங்க காய்கறி வாங்க பணம் கொடுங்க. நேத்து தான் 3 கிலோ பீன்ஸ், 3 கிலோ கேரட், 3 கிலோ தக்காளிக்கு காசு கொடுத்தேன். என்னாச்சு? அவளையும் இந்த மண்ணாங்கட்டி தின்னுட்டான். பச்சை காய்கறி தின்னா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. காய்கறி கடைக்காரங்க. நீ காய்கறி தின்னா அவன் வியாபாரத்துக்கு நல்லதுரா முண்டோ. ராமுவாவது அன்னைக்கு குதிரையில அடிபட்டு சாக கடந்து பொழைச்சுக்கிட்டான். நீ தின்னே சாக கிடப்ப, ஆனா பொழைக்க மாட்டேன். என்னையா, என்ன ப்ராப்ளம்? என்னண்ணே கியர் மாத்தும் போது அடிக்கடி இன்ஜின் ஆஃப் ஆகுது, என்னன்னு பாருங்கண்ணே. ஏங்க யாருங்க, என்ன வேணும்? இல்ல, எங்க முதலாளி வீட்டு வரைக்கும் வந்து கார் ரிப்பேர் பார்க்கணும். மெக்கானிக் யாரு? டேய் கொஞ்சம் இருங்க. எங்க வீடு சொல்லு. எனக்கு தெரியாது தெரியாது. ஏங்கடா இவனை துரத்தி பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரீங்க? சார், இந்த ஆள் மெட்ராஸ்ல லதா வீட்டுல இருந்தவரு. ஊட்டி அட்ரஸ் கேட்டப்போ தெரியாதனாரு, இங்க மாட்டிக்கிட்டாரு. இப்ப கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாரு. சொல்லியா? எனக்கு தெரியவே தெரியாதுங்க. ராமு, அட்ரஸ் தானே, நான் சொல்ல வைக்கிறேன். அந்த புடுங்கிய எடு. சின்ன புடுங்கியா பெரிய புடுங்கியா? பெரிய புடுங்கி. சரிங்க. என்னங்க அது? கட்டிங் பிளேயர். நாங்க அத தமிழ்ல புடுங்கின்னு சொல்றோம். இந்தாங்க. இத வச்சு என்ன பண்ண போறீங்க? இத வச்சு இவன் பல்லு ஒண்ணுத்தையும் தனித்தனியா புடுங்க போறேன். அந்த கழட்டிய எடு. சின்ன கலட்டியா பெரிய கலட்டியா? 2 கழட்டியும் எடு. சொல்லுதீங்க அப்படின்னு என்ன நினைச்சோ? பேனர் அண்ணாச்சோ. இத வச்சு இவன் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டையும் தனித்தனியா கழட்ட போறேன். எடுத்துட்டு வா. அது முக்கியம்னு தெரியுது இல்ல? ஒழுங்கா அட்ரஸ் சொல்லு. நம்பர் 12 தேரி கிராஸ் ரோடு. தங்கமணி, இந்த பொம்பளைங்களை நம்ப கூடாதுங்கிறது சரியா போச்சு பாத்தியா? இந்த பசங்க இறக்கப்பட்டு நல்லது செஞ்சா அதுவே பொல்லாப்பு ஆயிடுச்சு. எந்த பொம்பளையாவது தன்னுடைய கல்யாண விஷயத்துல போய் சொல்லுவாளா? சார், என்னயா? லட்சுமி அம்மா ராம் சாரை பார்க்க வந்தாங்க. உடனே வர சொல்லு. வரட்டும். நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். சார், அவங்க மனசு புண்படுற மாதிரி எதையும் பேசுறாதீங்க. அப்ப நீ மட்டும் புண் பண்ணலாமா? சார், என்ன சார், ப்ளீஸ். சரி விட்டுரு. என்னத்தான் கூப்பிட்டியா?
காலையில இருந்து எல்லாரையும் அண்ணாச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தியா? அதனால எனக்கு தெரியல. வந்ததுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம் இல்ல. என்ன? காலையில எங்களை தங்க வைக்கிறதுக்கு கிளிகிட்ட பெர்மிஷன் கேட்டியோ? சமயக்காரன் சமயம் பண்ணதான். உங்க சம்சாரம் ஊர்ல இல்லையோ? சம்சாரம் அது மின்சாரம். ஏனுங்க இது படத்து பேர் சொல்றீங்க? படுத்து பேர் இல்லப்பா, நடந்ததை சொல்றேன். ஒரு நாள் என் சம்சாரம் லைட் சுவிட்சில கை வைக்கும் போது மின்சாரம் தாக்கி இறந்துட்டா. அதுல இருந்து வேற கல்யாணமே பண்ணிக்கலீங்களா? இல்ல, அந்த லைட் சுவிட்சில கை வைக்கிறதையே விட்டுட்டேன். பாவம் சார், நீங்க ஒரு சுவிட்ச் கூட போட முடியாம போயிடுச்சுங்களே. இவ்வளவு பெரிய வீட்டை சொந்தத்துல கட்டியும் என்னங்க பிரயோசனம்? சொந்தத்துல கட்டினதா? இந்த வீடு ஒரு வெள்ளக்கார துறையோடது. எங்க அப்பா இந்த வீட்டுல டிரைவரா இருந்தாரு. துறை லண்டனுக்கு போறப்ப எங்க அப்பா கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லயே வந்து தங்கிட்டேன். அப்ப முதல்ல எங்க இருந்தீங்க? எங்க அம்மாவோட வயித்துக்குள்ளதான். நாங்கெல்லாம் என்ன திருவண்ணாமலை கோயிலுக்குள்ள இருந்தோம். முதல்ல எங்க சார் வேலை செஞ்சீங்க? அப்படி கேளு சொல்றேன். செங்கல் லாரி ஓட்டிக்கிட்டு இருந்தேன். ஏன் விட்டீங்க? அன்னைக்கு பிரேக் பிடிக்கல, அதனால விட்டுட்டேன். ஓஹோ, அப்படித்தான் விட்டீங்களா? யாரையாவது காலி பண்ணீங்களா? 98 வயசுல ஒரு கிழவன் நியாயமா அன்னைக்கு அடிச்ச வெயில்ல அவனே தானா செத்துருக்க வேண்டியது. கபோதி ஏன் லாரில வந்து மாட்டிக்கிட்டு செத்துட்டாமா. என்ன பண்ணாங்க? உங்க லைசன்ஸ் பிடிக்கிட்டாங்களா? லைசன்ஸ புடிங்கி இருந்தா தான் போனா போதுன்னு விட்டு இருந்திருக்கலாமே. பஞ்சாயத்து கூடி அந்த கிழவனோட ஒரே பேரனை வாழ்நாள் பூரா வச்சு காப்பாத்தணும்னு சொல்லிட்டாங்க. அவன் தான் இவன். பாருங்கம்மா, அவனை 24 hours இதே மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா பாத்ரூம் பக்கம் மட்டும் போக மாட்டேங்கிறான். அப்படி இவனுக்கு மட்டும் எங்கதான் போகுதோன்னு தெரியல. சாப்பாடுமா சாப்பாடு. எங்க தாத்தாவையும் அழைத்து கொண்டுட்டு என்னையும் கிண்டல் பண்றீங்களா? ஆமா, இவர் தாத்தா பெரிய அமெரிக்க ஜனாதிபதி பாரு. நாங்க சதி பண்ணி லாரி ஏற்றி கொன்னுட்டோம். தோத்துப்பான மோரங்க. மோர் கொஞ்சம் புளிப்பா இருந்தது. அத கல்லுன்னு நினைச்சு இந்த மண்ணாங்கட்டி மத்தியானமா குடிச்சிட்டான். வேற ஒண்ணும் இல்ல, அவ்வளவு தாத்தா பண்ற வேலை. தாத்தா என்னையா தசரதன்? வாயா, என்னையா வண்டி ரெடி ஆயி 2 நாள் ஆச்சு, இவ்வளவு லேட்டா வர்ற? பில்லுக்கு பணம் தயார் பண்ண வேண்டாமா? பின்ன சும்மாவா கொடுப்பாங்க? இப்ப எப்படி வந்திருக்க? வந்திருக்கேன். சரி சரி, வா வண்டியை ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன். எடுத்துக்கிட்டு போ. ஐயோ. பின்னாடியே முன்னாடி ஏறி உட்காந்துக்கோ. ஊட்டி குளிரு, ராத்திரி பூரா பனியில வெளியில நனைஞ்சிருக்கு. அதான் சோக்கு எடுக்க மாட்டேங்குது. கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். டேய், திங்கிற சோத்துக்கு இதையாவது செய்யி. கொஞ்சம் வண்டியை நல்லா தள்ளு. நானும் இறங்கி தள்ளுறேன். இன்னும் கொஞ்சம் தள்ளனா சரியாயிடும். தள்ளுங்க 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 தள்ளுங்க. இன்னும் கொஞ்சம். நிறுத்தியா? உலகம் உண்டான காலத்துல இருந்து ஊட்டில இவ்வளவு வேர்வை வேர்த்தது என் ஒருத்தருக்கு தாயா. என்ன யார் ரிப்பேர் பண்ண? நேத்து சாயந்தரம் கூட நல்லா ஸ்டார்ட் ஆச்சுங்க. இல்லடா கட்டிய நான் கை வைக்காத இன்ஜினா. எப்படிப்பட்ட மெக்கானிக் நானு. ஐயோ, இன்ஜினிய காணும். நேத்து ராத்திரி எங்க படுத்த? செட்டில் தாங்க படுத்திருந்தேன். மரியாதையா உண்மையை சொல்லு. நேத்து ராத்திரி எங்க படுத்த? உண்மையை செட்டில் தாங்க படுத்திருந்தேன். டேய், என்ன ஜெயிலுக்கு போக வைக்காதா. குரல் வளைய நெரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்லு. சொல்லிடுறேங்க. நேத்து 4 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் மண்ணாங்கட்டி நீ ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைக்கிற, வா இடியாப்பம் பாயாவும் சாப்பிடலாம்னு கூப்பிட்டாங்க. நீங்க தான் நம்ம வீட்டுல பண்றது இல்லையா? சரின்னு நான் சாப்பிட போயிட்டுங்க. 3 பேர் செட்லயே இருந்தாங்க. சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த 3 பேர்த்தையும் காணுங்க. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டுங்க. பண்ணு அங்க போய் அந்த கம்பை எடுத்தா. சரிங்க. கையில இவனை என்னால அடிக்கவே முடியாது. இந்தாங்க. நேற்று ராத்திரி செட்ல தானே படுத்த? ஆமாங்க. என்ன பண்ண? இடியாப்பம் பாயாவும் சாப்பிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாயா. வண்டி ரெடியா? ஒரே ஒரு சின்ன வேலை தான் பாக்கி இருக்குன்னு சொன்னாருங்க. என்னையா எப்ப பார்த்தாலும் சின்ன வேலைன்னு கிட்ட. இப்ப நான் அவசரமா போகணுமே. அவசரமா போகணுமா? அப்படின்னா வண்டி எடுத்துட்டு போங்க. சின்ன வேலை தானே, அத அப்புறமா பாத்துக்கலாம். சரி சரி, இந்த நேத்து நான் அவர்கிட்ட பேசிட்டேன். இதை கொடுத்துரு. சரிங்க. நான் வண்டி எடுத்துட்டு போறேன். அவர்கிட்ட சொல்லிடு.
எங்கடா அந்த ஜீப்பு? வண்டி ஓனர் வந்து கேட்டாருங்க, கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். உன்னை எவன்டா கொடுத்தனுப்ப சொன்னது? முட்டாள்தனமா அடிக்காதீங்க. டேய், நான் வேலை பாக்கி இருக்குன்னு சொன்னேன்ல. சின்ன வேலை தானே இருக்குன்னு சொன்னீங்க. சின்ன வேலையா? ஐயோ, ஸ்டீரிங் நட்டை டைட் பண்ணாம விட்டுட்டேனே. இப்போ நான் என்ன செய்வேன்? ஹரிஷ் மேல போயிடுவானே. ஐயோ ஐயோ. டேய், ஏங்க அடிக்கிறீங்க? டேய், நீ என் கூட வாடா. வர மாட்டேன். அப்படி எதுனா ஆச்சுனா உன்னை நான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். வாடா வாடா. ஏறா ஏறு. அதான் வண்டி, காப்பாத்திடலாம். வளைஞ்சு வளைஞ்சு வேற போறானே. ஸ்டீரிங் நட் லூஸ் ஆகிட்டே இருக்குமே. ஐயோ, பாதிரியார் ஏறாரு, பரலோகம் போக போறாரு. ஐயோ, அநியாயமா ஒரு காதல் ஜோடிய காலி பண்ணிட்டியாடா பாவி. கபாதி கபாதி, உங்களுக்கு எதுனா ஆச்சு நீ தொலைச்சே சொல்லிட்ட. அப்பாடா, நல்ல வேலை முடிச்சிட்டோம். ஹரீஷ், நிறுத்து நிறுத்து நிறுத்து. இனிமே வண்டியை எடுக்காத. ஏன் வண்டி எடுத்துற? பணம் தான் கொடுத்துட்டேனே. பணமா? நீங்க எல்லாரும் இந்நேரம் பணமா போயிருப்பீங்க. இரு இரு இரு. இங்கதான் இங்கதான் விழுந்திருக்கணும். இருக்கு ஸ்டீரிங் நட், ஸ்டீரிங் நட். ஹரிஷ், அட பாவி, வேலை முடியாம ஏன் வண்டியை கொடுத்த? நானா கொடுத்தேன்? அந்த கம்நாட்டி தான் கொடுத்தான். டேய், உன் தாத்தாவை லாரி ஏத்தி கொண்டு உன்னை கல்லாலே அடிச்சு கொள்றேன்டா. குட்டிங்களா, இந்தா சாப்பிடுங்கடா. டேய், என்னடா சாப்பாடு போட்டாலும் திட்டுறீங்க, போடலனாலும் திட்டுறீங்க. உங்களோட ஒரே தொந்தரவா போச்சுடா. ஏங்க, சட்டசபையிலயும் பார்லிமெண்ட்லயும் கிளிகளின்னு கிளிக்கிறாங்கன்னு பேப்பர்ல போட்டிருக்க, அது நம்ம கிளிங்களா? அது ஒவ்வொருத்தரையும் இப்படி கிழிக்கிறதுடா. இது நம்ம கிளி, செல்ல கிளி, உயிருள்ள கிளிடா. அதுதாங்க எந்த கிளின்னு எனக்கு புரியல. இவருக்கு இப்ப ரொம்ப மத்ததெல்லாம் புரிஞ்சு போச்சு, இது மாத்திரம் தான் புரியல. போடா. ஏங்க, கிளி வளர்த்து பூனை கையில கொடுத்துறாதீங்க. டேய், நான் ஏன்டா கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்க போறேன்? எல்லாரும் சொல்றாங்களே, கிளிய வளர்த்து பூனை கையில கொடுத்துறாத, பூனை கையில கொடுத்துறாதுன்னு. மண்ணாங்கட்டி, அது கிளிக்கும் பூனைக்கும் சொன்னது இல்லடா. கிளி மாதிரி பொண்ணை வளர்த்து பூனை மாதிரி கெட்ட மாப்பிள்ளைக்கு கொடுத்துட கூடாதுன்னு உதாரணத்துக்கு சொன்னதுடா. இல்லீங்க, அது கிளிக்கும் பூனைக்கு சொன்னதுதான். நீங்க முட்டாள்தனமா பேசாதீங்க. டேய். ஐயோ, நானாடா முட்டாள்தனமா பேசுறேன்? அங்க பாருடா, 3 குரங்கு பொம்மையை போட்டு கெட்டதை பேசாத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பார்க்காதன்னு போட்டிருக்க. அது மனுஷனுக்கு சொன்னதானடா. நீங்க விவரம் புரியாம பேசாதீங்க. அப்படின்னா 3 மனுஷ பொம்மைகளை போட்டுல சொல்லி இருக்கணும். அது மனுஷங்களுக்கு சொன்னது இல்ல, குரங்குகளுக்கு தான். ஐயோ, உன்ன மாதிரி 3 குரங்களுக்கு சொன்னதாது. தாத்தா தாத்தா, நீ அரை மணி நேரத்துல ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்ட. இவன் கூட நான் வாழ்க்கை பூரா செத்துக்கிட்டு இருக்கனே. டேய், சாப்பாடையாவது போடுறா. போடுறேன். டேய், நில்லு. சாப்பாடை கீழே போட போறேன். டேபிள் எடுத்து வை. ராமு கோஷ்டிலே சாப்பிட்டாச்சா? அவங்க இல்லீங்க, எங்க போயிட்டாங்க? அவங்க வந்த வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஏங்க, ஒரு சூப்பர் ஐடியா சொல்லட்டுமா? இந்த தலைக்கு சூப்பர் ஐடியாவா? எங்க சொல்லு. நிச்சயதார்த்தத்துக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் கார்ல தானே போவாங்க. ஆமா, அந்த கார் பஞ்சர் ஆக்கிட்டா உன்னை எவனாவது ஐடியா கேட்டானா? இத்தனை நாள் என்னத்தான் கொண்டுகிட்டு இருந்த, இப்ப அவனுங்களே சேர்த்து கொள்றியா? காரை பஞ்சர் ஆக்கிட்டா நிச்சயதார்த்தம் நின்னுடுமா? முட்டாள்தனமா பேசாதீங்க. முடியாதுங்களா? ஏய், பேசாம மூடிக்கிட்டு நில்லு, இல்ல வாயில கிரீஸ் வச்சு அடைச்சிடுவேன். ஏன் மங்காளி, அந்த சதீஷ் பேர 4 போடு போட்டா கல்யாணமா வேண்டாம்னு சொல்லி போட்டு ஓடி போறோம்ல. அட ஆக்கங்கிட்ட கூவ, அதுவால பெரிய விஷயம். லதாவை சம்மதிக்க வைக்கணும்ல. என்ன நாச்சியோ நான் சொல்லுது? சரிதானாச்சோ? அதெல்லாம் கடல் வச்சு மீன் பிடிக்கிற சமாச்சாரம். சரி, ஆமா, பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு வந்து ஏதாவது கோயில் வச்சு தாலி கட்டிடா. 7 வருஷம் உள்ள தள்ளிடுவோம். ஏதாவது ஐடியா குடுக்குறதுன்னா ஒழுங்கா குடுங்க, இல்லன்னா மூடிக்கிட்டு இருங்க. அவனே யோசிச்சு முடிவு பண்ணிக்கிட்டோம். டேய் தஞ்சாவூர், டேய் கோயம்புத்தூர், டேய் திருநெல்வேலி, எந்திரிங்க. வந்துட்டானுங்க மாவட்ட வாரியா. இந்த பக்கமா